அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். இனி நம்ம பார்க்க போறது சிம்பிள் தனி வட்டி பார்க்க போறோம். தனி வட்டி உள்ள எல்லா ஷார்ட்கட்டும் பார்த்து விட்டுருவோம் நம்ம இன்னைக்கு. இப்போ என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இது நார்மலா என்ன பண்ணுவோம், SI ஈக்குவல் டு PNR பை 100 சொல்லி ஃபார்மா ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருந்திருக்கும். இந்த ஃபார்மா யூஸ் பண்ண தேவையில்ல, சும்மா பாக்ஸ்லேயே போட்டு போயிடலாம். பாக்ஸ் எப்படி பண்றாங்கன்னா 100 இந்த பக்கம் R இன்ட்டு N, இங்க வந்து P பிரின்சிபால் போட போறோம், இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போட போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, P கொடுத்துருக்காங்க, அப்படியே எழுதுங்க 100. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆவோட வேல்யூ என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிகேஷன் பண்ண வேண்டியதான். 10 இன்ட்டு 2னா 20. அவன் கேட்டிருக்குது சிம்பிள் டிவிஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 2 ஜீரோக்கும் 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 10 போய் மல்டிகேஷன் பண்ணும், ஆன்சர்னா 200. இதான் ஆன்சர். சரிங்களா? பாக்ஸ் மெத்தட்ல போட்டு ஈஸியா போய்கிட்டே இருக்கலாம். சரி, ரெண்டாம் மாடல் பார்ப்போம் நம்ம. இப்ப எதுனா சொல்றீங்க, என்ன கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க வந்து பிரின்சிபால கொடுத்துருக்காங்க, இங்க வந்து அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. 5000 கொடுத்துருக்காங்கன்னா, ஆனா அவனுக்கு என்ன வருது, ஒரு சர்டைன் இயருக்கு அப்புறம் அவனுக்கு 5800 மாறுதுன்றாங்க. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 8% கொடுத்துருக்காங்க. சேம் இப்போ வந்து நீங்க வந்து இது பிரின்சிபலும் தெரிஞ்சு போச்சு, இது அமௌண்ட்டும் தெரிஞ்சு போச்சு, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு போச்சு. சரி, ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸா உங்க இன்ட்ரெஸ்ட் ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்து விட்டுருங்க. ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும், 5800 மைனஸ் 500 இருக்குங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு, 800 வரும். அவ்வளவுதான், பாக்ஸ்ல போட்ட வேண்டியதான். 100 பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 500. அதுக்கப்புறம் பட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8% இன்ட்டு எக்ஸ், அந்த வெளியே என்ன கேட்டிருக்காங்க அவ்வளவு. இங்க இன்ட்ரெஸ்ட் போட போறோம், 800 போட போறோம். அவ்வளவுதான். பாருங்க, முன்னாடி பண்ண மாதிரி தான். இந்த 8க்கு கேன்சல் பண்ணிடுங்க, இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப என்ன இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, அடிச்சாச்சு. இங்க என்ன இருக்கு, 10 இருக்கா, இந்த 5 இந்த 10 கேன்சல் பண்ணா எக்ஸ் என்ன வரப்போகுது, 2. அவ்வளவுதான், 2 வருஷம். சரிங்களா? சிம்பிள். இதே போல நம்ம அடுத்த சமம் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.